இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிரெயின் ராட் மாமே. ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். இருந்தாலும் நான் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் எல்லாம் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். என்ன, அதாவது முன்னாடிலாம் நம்மளோட கண்டென்ட்டு, நம்மளோட ஃபேஸு, நம்மளோட வேல்யூ வச்சு தான் கண்டென்ட் போட்டுருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிரியேட்டர்களோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி நம்ம கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். மற்ற கிரியேட்டர்ஸை முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். ஓகேவா? இப்போ என்னென்னா டாப் சம்பவம்ஸ் அப்படின்னு சொல்லி போன மாதம் நம்ம 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த 2 வீடியோக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடச்சிருந்தது. அதுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் மிமிக்ரி சேலஞ்ச் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வியூஸு, நல்ல ஒரு புது ஃபாலோவர்ஸ் எல்லாம் வராங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். இது டாப் சம்பவம் பார்ட் 3. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனோட எண்டுலேருந்து ஆரம்பித்து இப்போ ஜூலை 1st வீக் அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்க. மொதல் விஷயம், எப்பயுமே நம்ம சேனலில் சொல்கிற விஷயம் என்ன, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ வித் பாசிட்டிவ் மைண்டுன்னு. பட் வந்து பாசிட்டிவான விஷயம் இல்லை, இருந்தாலும் இதை நம்ம பாசிட்டிவான விஷயத்தில் அணுகலாம் அப்படின்னு நினச்சாலும் அதை அணுக முடியல. ஸோ எல்லாருமே அதை கருத்தை வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் பங்குக்கு நானும் என்னோட கருத்தை நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டார். ஓகேங்களா? ஜூன் மாதம் 29ஆம் தேதி இறந்தார். அது வந்து ரொம்ப மாதிரி சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த நாள்லேருந்து ஒரு 19 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் இறந்தார். ஓகேங்களா? குரு சிஷ்யன் 2 பேருமே அந்த டைமில் அவங்களோட உடல்நிலை காரணமாக அவங்க வந்து 2 பேருமே இயற்கை ஏந்தினாங்க. அதுக்கு வந்து 2 பேருக்குமே நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து ஒரு போஸ்ட் மூலிமா கன்வே பண்ணிட்டோம். அது ஒரு சகாப்தம். நம்ம அதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னா அது பேசிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா கலை வாழ்விலையும் திரை வாழ்விலையும் எண்ணற்ற படைப்புகளை நமக்கு படைச்சு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வைகளாலும் செவிகளாலும் விருந்தளித்த 2 ஜாம்பவான்கள். ஒருத்தர் இயக்குனரில் டாப் நாச்சில் இருப்பாப்புல, இன்னொருத்தர் வந்து திரைக்கதையில் டாப் நாச்சாக இருப்பாப்புல. பாரதி ராஜா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், என் இனிய தமிழ் மக்களே, அதாவது என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா அப்படின்னு அந்த குரல் ஆரம்பிக்கும் பொழுது அதுலேருந்து ஏற்படுற அந்த காந்தம், அதுதான் அவருடைய சக்ஸஸ். மண் வாசனையை வச்சு திரையுலகத்துக்கே ஒரு புதிய ஒரு புரட்சியை செஞ்சார். ஓகேங்களா? 16 வயது நிலைன்னு ஒரு படம் வந்தது, அதுலேருந்து சக்கப்போடு போட்டுருச்சு. பாரதி ராஜா தொடர்ந்து பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை மன்னன், திரைக்கதை ஜாம்பவான். அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகி ஆக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பல அவதாரங்கள் எடுத்தவர். இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா அரசு மரியாதையோட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அரசு மரியாதையோட அவங்களுக்கு நல்லடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார். 2மே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா 2 இதுலையுமே காமனான இது என்னென்னா, இந்த மீடியா என்ன பண்ணுது, அந்த செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க இல்லைங்களா, இறுதி அஞ்சலியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற செலிபிரிட்டிஸ்கிட்ட எல்லாம் மைக்கை அப்படி நீட்டிக்கிட்டு நல்ல டாக்ஸிக்கான பிஹேவியர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பொதுவாகவே இந்த ஊடகங்கள் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்கும். அப்படி டாக்ஸிக்காக இருக்கிறது தான் ஊடகங்கள். ஓகேங்களா? இப்போ மீடியா அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், கடத்தணும், அதுக்காக தான் அந்த மீடியா. ஆனால் அந்த மீடியா என்ன பண்ணுது, தவறான வழியில் அதை கடத்துது. ஓகேங்களா? நடிகை ராதிகா மேடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் இறக்கும் பொழுதும் சரி, இப்போ பாக்யராஜ் அவர்களும் இறந்ததுக்கப்புறமும் சரி, 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் கூட அவங்க துக்கம் தாழாமல் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப அவங்கலேருந்து கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறாங்க நம்ம பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி சடங்கப்ப. அப்போ மீடியா வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, கேமராவை எடுத்து இப்படி கொண்டு போகிறது, அவங்க அதாவது அந்த இடத்துக்கு வர்றவங்களையே வந்து அப்படியே கிராஸ் கொஸ்டின் கேட்குறது, இதெல்லாம் என்ன மாதிரியான மீடியா போக்குன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இதை தாண்டி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே திரை மோகங்களாகவே இருக்குது. திரை சம்மந்தமாகவே பார்த்திங்க அப்படின்னா படங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய கான்சிட்டி, அதுமாரி இனி அடுத்தடுத்து வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து விஷ்ணு விஷால் அவர்களோட கட்டா குஸ்தி 2, அது பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து
விஷ்ணு விஷால் அவர்களோட ப்ரொடக்ஷனில் ரெட் ஜெயின் மூவிஸுடைய ரிலீஸில் வந்த படமாக இருந்தாலும் அங்கே தளபதி விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் கில்லி படத்துடைய அந்த அப்படி போடு பாடலை 2 தடவை அந்த படத்தில் பயன்படுத்தி 2 தடவையும் ஒரு ஹையான மொமெண்ட்டை கிரியேட் பண்ணது தான் அந்த படத்தோட ஹைலைட்டு. ஸோ யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இளைய தளபதி விஜய் அவர்களுடைய, அதாவது இப்போ சிஎம் சாராக இருக்கிற முதலமைச்சர் விஜயா இருக்காரு. ஆனால் என்ன இருந்தாலும் சினிமா அப்படின்னாலே இளைய தளபதி விஜய் அண்ட் அல்டிமேட் ஸ்டார் அஜித், இது 2உடைய பார்வைப்படாம இன்னைக்கு ஒரு சினிமா நீங்கள் கொடுத்துட முடியாது. ஓகேங்களா? சினிமாவில் மொத்தம் 5 முக்கியமான ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்காங்க. என்ன, ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா. இதோட இந்த 5 தாக்கமும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு சினிமா பண்ணவே முடியாது ஹீரோயிக் மெட்டீரியலில். ஓகேவா? சரி, அடுத்து அனிருத் வெர்சஸ் இசை அபயங்கர். அனிருத் பார்த்திங்க அப்படின்னா அரவிந்த் சாங் போட்டிருந்தாரு, நம்ம அதை பற்றி லாஸ்ட்டாக பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இசை அபயங்கர் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. ராஜ்குமார் பெரியசாமி, அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற திரைப்படத்துடைய டிரெக்டர். அதுக்கப்புறம் எஸ்டிஆரோட படம் பண்ண வேண்டியிருந்தது, அது கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகி அடுத்து அப்படியே தனுஷுடைய ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம இசை அபயங்கர் அவர் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இசை அபயங்கர் மியூசிக்கல் அப்படிங்கிற பேனரோட ஓம் படத்தில் ஒரு தீம் மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாரு. வீரா வீரா வா வீரா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு அப்படியே நம்ம அனிருத் மாமா என்ன பண்ணுறாரு, ஒரு டஃப் கொடுக்குற விதமாக யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஜெயிலர் 2உடைய அஃபீஷியல் அப்டேட். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கேஎஃப்ஐ ஃபிலிம்ஸில் நம்ம கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற தர்மன் அப்படிங்கிற திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள், ஓகேங்களா, அவருடைய டைரக்ஷனில் வரப்போகுது. இப்போ ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஷூட்டிங்லாம் எடுக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு நம்ம அனிருத் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அனிருத் அவர்களை ட்ரோல் பண்ணுற விதமாக, ஏய் தர்மம் வர்றான்டா, தர்மம் பண்ண வர்றான்டா, தர்மபுரியிலேருந்து வரான்டா, தர்ம அடி கொடுக்க போகிறான்டா அப்படின்னு ஒரு 4 வரியில் அனிருத்தை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரோல் பண்ண வாய்க்கு சிமெண்ட் அள்ளி பூசுகிற மாதிரி ஜெயிலர் 2ல் சேர செக்கு சேரா செக்கு சேரா செக்கு சேரா செக்கு சேரா செக்கு சேரா ஒன் அந்த அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வரியை போட்டிருக்காங்க. அதாவது 1 நேம் டு நேம் லீட்ஸ் டு ரூல், ஒரு பேர் வந்து ஆளும், அந்த பேரில் ஒரு தீப்பொறி பறக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2த்துக்கான அர்த்தம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து அந்த டீசர் கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர்மன் வந்து பேசிட்டு போகிறாரு. அதாவது ஜெயிலர் படம் பார்த்து உங்களுக்கு தெரியும், ஜெயிலர் 1ல் லாஸ்ட்டாக ஒரு அதாவது கிளைமேக்ஸ் அவர் சாகடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொன்னதுக்கப்புறம் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, வாழ்க்கை நரகமாயிடும், ஏன்னா எனக்கு மேலே ஒவ்வொருத்தனும் இருக்கிறான், யார் எந்தெந்த இடத்துலேருந்து ஒன்று இது பண்ணுவான்னு தெரியாது ஜெயிலர் அப்படின்னு சொல்லி வர்மன் வந்து கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருப்பாப்புல. அது டீசரை வச்சு அப்படியே கட் பண்ணால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு சிலது கேமியோ அப்பியரன்ஸ்னு தெரியுது. ஓகேங்களா? அது பண்ணிவிட்டு லாங் ஷாட்டில் ஒரு அவர் சூப்பர் ஸ்டாரோட இமேஜ் அந்த இதெல்லாமே கொஞ்சம் பிளர்ரியாக, ஒரு பிளர்ரி மாதிரி நல்ல வைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை காட்டுறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ஆராவாக இருக்குது. 75 வயசுலேயுமே அந்த ஆரா இருக்குது. ஆனால் அந்த தர்மா ஆடியோ லான்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஆராவோடு இருக்கிற ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டான ஒரு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சடன் டவுன்ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்ம பேசினாலே பிரச்சனை தான் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு 2 விஷயம். நம்ம பேசினாலே பிரச்சனை வருது அப்படிங்கிறாரு. 2வது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க அப்படி நமக்கு பிடிக்காதவங்க நம்ம என்ன செஞ்சாலும் பிடிக்காது, நம்ம பிடிச்சவங்களுக்கு கூட நம்ம செய்கிற விஷயம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, இனிமேல் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இல்லை அதர் ஃபங்க்ஷனில் இவ்வளோ மனுஷன் உடஞ்சி பேசினது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கு முன்னாடி உள்ள மற்ற ஃபங்க்ஷன்ஸு, இந்த அரசியல் மீட்டிங்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் உள்ளே போனாலே யாரையாவது ஒருத்தரை பங்கமாக கலாய்ச்சி விட்ருவார், இல்லை ஏதாவது ஒரு ஃபன்னாக அதிரடியாக ஏதாவது பேசி விட்ருவாப்புல. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தர்மா ஆடியோ லான்ச்சில் அப்படி பேசுனது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகரே இப்படி சடனாக இப்படி டவுன்ஃபாலில் வந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு திரும்ப கம்பேக் கொடுக்குற விதமாக ஜெயிலர் 2. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தர்மன் ரெடி ஆகிட்டு இருக்கு. தர்ம வராண்டா, தர்ம அடி கொடுக்க வராண்டா தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து டிசி திரைப்படம் வந்து இந்த மாதம் கடைசியில் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆமாம், அருண் மாதேஸ்வர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாக இருக்கிற
டிசி திரைப்படம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஆஸ் அ ஆக்டராக டெபியூட் ஆகிற திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கும் அனிருத் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காப்புல. பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் சன் பிக்சர்ஸோடைய பேனரில் வரப்போகுது படம். ஸோ கொஞ்சம் சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துடைய டீசர் ஒன்று வந்து இருந்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற 5-6 ஹீரோயினையும் மொத்தமாக ஒரே டீசரில் காமிச்சு அதில் வந்து நம்ம ராக்கி பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசா டைலாக் பேசியிருப்பாப்புல. இது படமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து கேங்ஸ்டர் படம், மான்ஸ்டர் படம் அப்படின்னு நினச்சா ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு விடுபடம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ரொம்ப ராவா இவ்வளோ ஹாரிஃபைங்காக இவ்வளோ ராவா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ராயா இன்ட்ரடியூசிங் ராயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து படத்தோட ரிலேட்டபிளாக இருக்கிற மாதிரி இன்னொரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3ஆவதாக இந்த டீசர் லேடிஸ்ங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஹையில் இருக்குது. இருந்தாலும் இது ராக்கி பாயா இருக்கிற யஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் அடல்ட் காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு டீசராக ரிலீஸ் பண்ணுறப்ப இப்படி இருக்கப்ப முழு படமாக வர்றப்ப அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கேள்விக்குரிய. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2026 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2 வருது. அதாவது வேற ஒன்றும் இல்லை, தீப ஒளி திருநாளை முன்னிட்டு ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ மரணமான ஒரு கம்பேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? செம்மையான ஒரு கம்பேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. தர்மன் வர்றதுக்கு முன்னாடி ஜெயிலர்லேயே திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு தோணுது. காய்ஸ், ஆஃப்டர் த லாங் டைம் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதம் கடைசிக்குள்ளே வரப்போகிறதா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வந்துருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களாம். சிபிஎஃப்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் வழங்குறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் அது அஃபிஷியலாக இன்னும் அந்த படக்குழு வந்து ஒரு போஸ்டர் மூலியமாவோ இல்லை ஒரு டீசர் மூலியமாவோ எதுவும் தகவல் தெரிவிக்கல. ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி, மவுத் ஆஃப் வேர்ட்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மவுத் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள், அதாவது ஆல்பக்கர்கி ரெக்கார்ட்ஸ், அதுதான் நம்ம அன்னைக்கு அரவிந்த் சாங் ரிலீஸ் பண்ணது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தப்பாக சொல்லியிருந்தோம், அல்பாபாக்யூன்னு சொல்லியிருந்தோம். அது ஆக்சுவலாக ஆல்பக்கர்கி அப்படிங்கிற வேர்டு தான். அதை வச்சு கூட ஒரு ஃபன்னியான ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அனிருத்துடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு அவங்களுக்குள்ளே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஒன்று போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, செல்ஃப் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அனிருத் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போது, கூடிய சீக்கிரத்தில் தலைவரும் கமிட்டட் ஆக போகிறாரு, அப்படியே குடும்பஸ்தனா மாற போகிறாரு. அதுவும் பெரிய குடும்பத்தில் சம்பந்தம் வச்சிருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா பழம்பெரும் நடிகர் திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே கூடுதல் சிறப்பு. இனி தலைவன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்காகவும் ஃபுட்பாலுக்காகவும் மியூசிக் போட்டவர் அடுத்து வர்ற காலகட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு மியூசிக் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த வாட்டி தொட்டிருக்கிறது வந்து சூரியன், உச்சபட்ச சூரியன், சன் டிவி நெட்வொர்க்குடைய குடும்பத்தில் கூடிய சீக்கிரத்தில் இணைய போகிறார். பார்ப்போம். அப்புறம் ஜோனிதா காந்தி நடிச்சாதான் எனக்கு பரிதாபமாக இருக்கு. பாய். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் கிஷன் அவர்கள், அதான் அந்த சிக்மா திரைப்படத்தோடைய ஹீரோ. அவர் அதுக்கு முன்னாடி தெலுங்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே அவர் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு நடிகர். ஓகேங்களா? தெலுங்குலேயும் ஒரு எப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு டீசெண்டான ஆக்டர். ஓகேங்களா? அவர் படம் பண்ணாக்க எல்லாருமே பார்க்குற அளவுக்கு ஆடியன்ஸை செட் பண்ணி வச்சிருப்பாப்புல. தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மாநகரம் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு, மைக்கேல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடிச்சிருப்பாரு. அதை ஒட்டி அப்படியே இப்போ அடுத்து விஜய், நம்ம சிஎம் சார் விஜயோடைய பையன் ஜேசன் சஞ்சய் வந்து டைரக்டரியல் டெபியூட் கொடுக்குற படம் சிக்மா, அந்த திரைப்படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில், மக்கிப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அதாவது ஹைதராபாத்துக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கிற மக்கிப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸராக உள்ளே போகிறாரு. அங்கே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை ஜனரஞ்சகமாக நல்ல நகைச்சுவையான மூமெண்ட் அண்ட் அவருடைய அந்த ஹீரோவோட லைஃப்பில் இருக்கிற சில பல விஷயங்கள், அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு கோர்வையாக பார்த்திங்க அப்படின்னா 7 எபிசோட்ஸ் வந்து ப்ளே ஆகுது. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்து அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிலேட்டபிளாக ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்த மன திருப்தி இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப் சீரிஸ் இருக்குது. ஓகேங்களா? 7 எபிசோடு தான், அப்படியே ஜாலியாக போகும். ஓகேங்களா? ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பேன் இந்தியன் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த வெப் சீரிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள். ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் சம்பவங்கள் கம்மி தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ அரசியல் பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சினிமாவை பற்றி பேசியாச்சு. இப்போ செகண்ட் ஆஃப் அரசியல் பற்றி பேசுவோம். ஜென் சி திமுக.
இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது 75 வருஷம் பாரம்பரியம் கொண்ட கட்சி. என்ன பவள விழா கண்டாச்சு, பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் சாரே அவங்கள கலாய்ச்சிருக்கிறாங்கோ. இவங்க இப்போ என்னன்னா டிவிகே அப்படின்னா தற்குறி கூட்டம், தற்குறி 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 அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பினாமி அரசியலாக பண்ணிட்டு இருக்கிற நான் தமிழர் கட்சி இருக்கு இல்லைங்களா, நாதாக்கா, அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா டிவிகேனாலே தற்குறி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஓஜி தற்குறி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஜென்சி திமுக. ஜென்சி அரசியலுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கும் அந்த இளைஞர் சமுதாயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேடையில் பேசுறதுக்கு நோ உதய என்ன தம்பி நானா அப்படின்னு லூசுப்பாய மாதிரி பேசினவன என்ன பண்ணாங்கங்கிறதையும் போடுறேன், ப்ளே பண்றேன் பாருங்க. விளையாட்டா பேசுறாரு நினைச்சா சரி, விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, நம்ம எதுவும் டைரக்டா பேசிட முடியாதுன்னு பார்த்தேன். அப்புறமா தான் தெரியுது, அவரே சொல்லிட்டாரு நான் விளையாட்டுத்துறை அமைச்சரா வரல, தாவேக்காவோட தொண்டனா வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சூப்பரா போச்சு. தாவேக்கா தொண்டர் அவர்களே ரிசல் எடுத்துன்னு வாங்க. நான் யார் தெரியுமா? பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா. இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா, ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சட்டசபையில் நடக்கிற விஷயத்தை வச்சு இமிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஜென்சி திமுகவில். அதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபைன், ஓகே. எதிர்கட்சினா அப்படி தான் கலாய்ப்பாங்க, ஆளுங்கட்சி அப்படின்னா ஓகே, நான் ஃபைன், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அங்கே சட்டமன்றத்தில் பேசும்போது அவங்க கையில் குழந்தை வச்சுட்டு பேசுகிறத எந்த தைரியத்தில் எந்த அடிப்படையில் அவங்கள வந்து பர்சனலாக மார்க் பண்ணாங்க, அப்படி மார்க் பண்ணுறதுக்கு யார் அந்த மாதிரி அத்தாரிட்டி கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கலாய்ச்ச அந்த அம்மா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து கூட ஒழுங்காக பாட தெரியலங்கிறது கூடுதல் சிறப்பு. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். அது தொழில் இல்ல, எழிலு. அதான் இந்த எல்கேஜிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ராம்ராஜ் பாண்டியன். அந்த கேரக்டர் வந்து நீராறும் கடல் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது நீராறும் கடன் கொடுத்த அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்தை தப்பாக பாடும். லிட்ரலி அதே சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற விதமாக அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினரோட குழந்தை இப்படி தூக்கி அப்படி பண்ணுற மாதிரியான அவங்கள கிண்டல் பண்ணுற விதமாக, அவங்கள கேலி செய்கிற விதமாக ஒன்று பண்ணாங்க இல்லைங்களா, அந்த அம்மையாரே பார்த்தீங்க அப்படின்னா இதை தப்பாக பாடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்கள மார்க் பண்றதுக்கு வந்து அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பிறந்து ஒரு 2 வீக்ஸ் ஆன குழந்தைய எந்த தாயும் வந்து வீட்டில் விட்டுட்டு வர மாட்டாங்க. இப்போ நம்மளும் குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா வீட்டில் விட்டுட்டு வேற எங்கன்னா போயிருப்பாங்களா? கிடையாது. அப்போ நம்ம வந்து இது அரசியல் ரீதியா பார்க்காம ஒரு பொண்ணா தான் குழந்தைய கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது. எந்த இடத்துக்கு போனோம், இப்போ ஆஃபீஸ் போறாங்க, அந்த இடத்துல கூட்டு போக முடியலன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி வந்து அவங்களால அதாவது பொது வெளியில வரும்போது என்னோட குழந்தைய வச்சிருக்கிறது நான் அசிங்கமாவோ இல்லை வந்து அது ஒரு தடையாவோ நினைக்காம என்னோட பொறுப்பு என்னவோ அதை பொதுவெளியில பண்ணிட்டு ப்ளஸ் குழந்தையும் அதுவும் அவங்களுடைய பொறுப்பு தான். இப்போ அவங்களுடைய பதவியில அந்த பொறுப்பை அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்றாங்களோ அதே மாதிரி குழந்தைன்றது அவங்களோட பொறுப்பு தான், ஒரு தாயோட பொறுப்பு தான் அந்த குழந்தைய பாதுகாத்துக்கிறது. அப்போ அதை கொண்டு வரது தப்பு கிடையாது. ஆனால் அதை மார்க் பண்றது வந்து எனக்கு தெரியல, அது எந்த விதத்துல அது ஒரு டீசெண்டான ஒரு விஷயமாவே எனக்கு தெரியல. அதை பற்றி பேசுறதே ஃபர்ஸ்ட் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு பொம்மைலாம் வச்சு மார்க் பண்றது ஒரு பொண்ணா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இது பார்க்கும்போது இந்த ஓஜி தற்குரிஸ் அப்படின்னா கொத்தூஸ் அப்படின்னு இந்த காலத்தில் அழைக்கப்படுகின்ற ஜென்சி திமுக தான் அப்படிங்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் இதுலேயும் ஒரு சில ஜென்சி திமுக கொத்தூஸ்லாம் இருக்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் பார்த்தாலே ஒரே சிரிப்பு புன்னகையாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்கும் விதமாக இருக்குது. ஒரு பெண்ணை வைத்து இன்னொரு பெண்ணை வந்து கலாய்க்கிறான். பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா, அது மீண்டும் ப்ரூவ்டு திரும்பவும் அது வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மன வருத்தத்தின் வெளிப்பாடாக பார்க்குறேன். மற்ற நாடுகள்லையுமே அரசியலில் தலைவர்களாக இருக்கிற பெண்கள் கையில் குழந்தைய வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து பரவாயில்லையே, கை குழந்தையாக இருந்தாலும் கை குழந்தைய வச்சுக்கிட்டு கூட அவங்க வந்து பொலிட்டிக்கல் சர்வீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அதை விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு கல்ச்சரும் இருக்குது. ஆனால் 75 வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியை சேர்ந்தவங்க
புதுசாக ஒரு கட்சியில் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிற ஒரு அம்மையார், அதுவும் இப்போ குழந்தை பிறந்திருக்கிற ஒரு அம்மையார், அவங்கள கேலி செய்கிற விதமாக பண்ணுறப்ப இது பேரா அரசியல் நாகரிகம் அப்படின்னு நமக்கு தோணுது. சரி, இப்போ நடப்பாட்சியில் இருக்கிற ஒரு அநீதியை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் கட்சிக்காரனாக பேச போகிறதில்ல, தாவேக்கா அப்படிங்கிற கட்சிக்குடைய உறுப்பினராக நான் பேச போகிறதில்ல, ஒரு காமன் மேனாக பேச போகிறேன். கரூர் சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து வந்து கரூரில் போய் மக்களை நேரடியாக சந்திக்க போகிறாரு நம்ம சிஎம் சார். ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன் அன்டில் 41 குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ப்ரொவைட் பண்ண போகிறதா இப்போ தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப இட்ஸ் அன் அன்ஃபேர் திங்காக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு அன்ஃபேர் திங் ஒன்று இருக்குது. ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசரான கேவின் ப்ரொடக்ஷனில் இருக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெல்லிக்கு போகிறார். தமிழ்நாட்டின் ரெப்ரசன்டேட்டிவாக டெல்லியில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில் வந்து நம்ம சித்தமல்லி புத்தகரம் பகுதியில் இருந்த ஏகேஎஸ் விஜயன் அவர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல் இப்போ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய ப்ரொடியூசரான அவருக்கு கொடுக்குறாங்க. ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் இப்போ டாக்ஸிக் திரைப்படம். அப்போ அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ இந்த பிரதிநிதியாக அவர் வர்றதும் ஃபஸ்ட்டு எல்லாரும் அன்ஃபேராக பார்க்குறாங்க ஒன்று. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் சம்பவம் 41 குடும்பங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த 41 குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா தலா ஒரு கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குது. ஓகேங்களா, கவர்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்தில் 41 உயிர் போணுச்சு இல்லைங்களா, அந்த குடும்பத்துக்கு தலா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாயமான ஒரு விஷயமா அப்படின்னா நியாயம் இல்லாத விஷயம். கடந்த ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சாரம் மேற்கொள்கிறப்ப ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் கூடுது. அந்த கூட்ட நெரிசலில் 41 உயிர் இழப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சினாரியோலே பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா மயக்கம், தலை சுத்தல் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் அந்த கயோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பும் பொழுது தான் 41 உயிர் இழப்பு அப்படிங்கிறது எண்ணிக்கை கூடுனுச்சு. ஈவன் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம அன்னைக்கு டைம் லைனில் சிஎம் சாராக இருந்த எம்கே ஸ்டாலின் அவர்களும் டெபுட்டி சிஎம்மாக இருந்தால் நம்ம உதய அண்ணாவும் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அதை தாண்டி நம்ம நடிப்பு அரக்கன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அண்ட் வந்து அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்க இப்பயும் அவர் எம்எல்ஏ தான், அதே தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ தலைமுறை வாயிட்டாராம். அது என்னன்னு தெரில. ஆனால் அவரும் அன்றைக்கி டைமில் ரொம்ப ஹைலைட்டடாக சில விஷயங்கள் பண்ணுறப்ப, அதாவது 21 பேர் உயிரிழப்பு, 7 பேர் படுகாயம் அப்படின்னு இருந்தது. அதுக்கு அடுத்த நாளில் தான் 41ன்னு ஃபைனல் பண்ணாங்க. அந்த 41 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அரசு சார்பாக 10 லட்சம் கொடுத்தாங்க. தாவேக்காவுடைய கட்சி சார்பாக பார்த்திங்க அப்படின்னா தலா 20 லட்சம். ஆக மொத்தம் அந்த 41 குடும்பத்துக்கு தலா 30 லட்சம் வழங்கப்பட்டது. இது ஒரு தகவல். இதை தாண்டி மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் சில நிவாரணங்கள், உதவித்தொகையெல்லாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ விஜய் அவர்கள் மேலே தான் மொத்த பழி விழுந்துருச்சு. என்ன, நிறைய சிபிஐ விசாரணை அது இதுன்னு என்னென்னமோ அலக்கழிச்சாங்க. இந்த தேர்தலையும் ஜெயிச்சாச்சு, ஒரு ஆட்சி அமைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒரு சிஎம் சாரா நம்ம விஜய் அவர்கள் இருந்து அந்த இழந்த 41 குடும்பத்தையும் ஆல்ரெடி தாவேக்கா தலைவராக இருக்கிறப்பே தத்தெடுத்துக்கிட்டதா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தேதிக்கே தாவேக்கா நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருத்தர் இப்போ செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்திங்க அப்படின்னா அவருங்க வந்து கிளியர் கட்டாக சொல்கிறாங்க, அந்த இறந்த 41 குடும்பத்தையும் வந்து தத்தெடுத்துக்கிட்டதா ஒரு தகவல் வந்து வெளியானுச்சு. இப்போ அதையும் தாண்டி கூடுதலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சி அமைஞ்சிடுச்சு. இப்போ அந்த 41 குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தலா ஒரு அரசு வேலை வழங்குறாங்க. இது ஒரு ஃபேரான விஷயமா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். பிகாஸ் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வருது, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, வேக்கன்சிஸை லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வேக்கன்சிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதை விட அதிகமாகவே இருக்கிற பீப்புள் தான் அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1000 வேக்கன்சி இருக்கிற ஒரு போஸ்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் பார்த்திங்க அப்படின்னா போட்டி போடுறாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ல வேண்டாம், ஒரு 30 வருஷம்னு கணக்கு வச்சுப்போம். ஓகேவா, 50 வருஷம்லாம் ரொம்ப அதிகம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 12 லட்சம் அரசு பணி நியமங்கள் இருக்கும். ஓகேங்களா,
பணி நியமங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அன்னைக்கு 6 கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கிறப்பையும் இந்த 12 லட்சம் வேக்கன்சி தான். வேக்கன்சின்னு சொல்கிறத விட 12 லட்சம் கவர்மெண்ட்டுக்கான சீட்ஸ், அரசு பணி நியமங்கள். ஓகேங்களா? இப்போ 8 கோடியாக உயர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அதே 12 லட்சத்தில் தான் இருக்குது. அதில் 8 லட்சம் தான் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ரிமைனிங் இருக்கிற இந்த ரெஸ்ட் ஆஃப் 4 லேக்ஸ் வேக்கன்சிஸ்க்கு தான் அவ்வப்போது எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு வெவ்வேறு துறைகளில் இருக்கிறப்ப வெவ்வேறு போஸ்டிங்ஸுக்கு லிமிட்டட் ஆஃப் வேக்கன்சிஸ் தான் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டட் ஆஃப் வேக்கன்சிக்கே பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய லட்சக்கணக்கான இளைஞர்கள், பட்டதாரிகள், பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள், இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு அந்த இடத்துக்குள்ளே வரணும்னு பல மாதங்கள், பல வருடங்கள்லாம் போட்டி போட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இளைஞர்களுடைய வாய்ப்பை பறித்து இந்த 41 கவர்மெண்ட் உத்தியோகத்தை கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஒரு கவர்னன்ஸுடைய ஒரு பிக்கஸ்ட் ஃப்ளாவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு கரும்புலி செம்புலி அடித்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்காவுக்கு சரிவு நிலையை ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்சி திமுகன்னு அவங்க ஒரு தற்குறித்தனமாக பண்ணாலும் அவங்க அரசியல் பலத்தை வச்சு அவங்கள உயிர் தெழுந்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ஆட்சி அதிகாரத்துலேயுமே ஒரு சில குறைகளோடு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சிங்கிறது வந்து எதிரி கட்சிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அந்த திமுகவுக்கு பதிலாக தாவேக்கா இருக்குது, அவ்வளோதான். அந்த திமுகவில் இருக்கிற மொத்த கூட்டணியும் இப்போ தாவேக்காவில் உட்காந்துருக்கு. போதாக்குறைக்கே அதிமுகவே உடச்சி பார்த்திங்க அப்படின்னா அதகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக கூட ஏடிஎம்கேல ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருந்த விஜயபாஸ்கரை கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படியே போனால் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது திமுக விசஸ் தாவேக்கா, 2 கட்சிக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதில் நடுவில் வேற நம்ம எப்பயுமே நம்ம சீமானண்ணன் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டுகிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று பேசுவாப்புல. அதாவது விஜய் அவர்கள் எப்போ வந்து எது பேசுகிறாங்களோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா தலைவரும் மீட்டிங் போடுறத வழக்கமாயிட்டு இருக்காரு. முன்னாடியெல்லாம் சீமான் அவர்களோட பேச்சு எடுபட்டுச்சு. ஆனால் இப்போ வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் எங்கே போனாருன்னு தெரில. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த மேகதாது அணை பற்றின ஒரு விஷயமும் அது ஒன்று போயிட்டுருக்கு. அதுமாரி நிறைய இந்த இப்போ கூட மற்ற ஸ்டேட்டில் வர்ற தண்ணியோடைய கழிவுகள் தான் நம்ம ஊர் இதாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் 2வது மாதம் இதாவது மாதம் முடிஞ்சு இப்போ 2வது மாதம் என்ட்ராயிருக்கோம். பார்ப்போம் எப்படி ஆட்சி நிலை இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அன்ஃபேரான ஒரு கவர்னன்ஸுடைய இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கே செஞ்சுருக்கு. ஆனால் இறந்த 41 பேருக்கு இழப்பீடு கொடுத்தீங்க, தத்தெடுத்துக்கிட்டதா சொல்கிறீங்க. ஆனால் அரசு வேலை வாய்ப்பு வழங்குற விஷயம் வந்து ஏற்புடையது அல்ல. சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் வேற ஒரு டைம்லைனில் நடந்துருச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு சாதகமாக எல்லாம் இருக்குங்கிறதுக்காண்டி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு இளைஞர்களுடைய வாய்ப்புலையும் வாழ்க்கையிலையும் பாதகம் ஏற்படுற விதமாக சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காலப்போக்கில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சப்போஸ் தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கலை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த 41 குடும்பத்துக்கு தத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அரசியல்லேருந்து அப்பயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு டைலாக் ஒன்று பேசி மொத்த திமுகவையும் வெளிநடப்பு செய்ய வச்சிங்கல்ல, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு. அந்த பார்ட்டி ஃபண்டை வச்சு நீங்கள் அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுத்திருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் இப்போ கட்சிக்காரனாக பேச போகிறதில்ல, ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு மக்களில் ஒருத்தனா நான் பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த கேள்வி எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 41 பேர் குடும்பத்துக்கு தலா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பை ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஓகே ஃபைன். சப்போஸ் வாட் இஃப் இன்கேஸ் டிவிக்கே கவர்னன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா இதை நீங்கள் செஞ்சுருப்பீங்களா? இல்லை அந்த 41 குடும்பத்தில் தத்தெடுத்ததா சொன்னீங்களே, அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுக்கிறது மட்டுமே பிரதானமாக வச்சுட்டு உங்கள் அரசியல் வாழ்க்கையை நீங்கள் அதோட முடிச்சிருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குள்ளே எழுந்திருந்தது. இது ஒரு அன்ஃபேரான கவர்னன்ஸ், அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இந்த கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 30,000
அந்த நான் இறந்த 41 குடும்பத்தில் தலா ஒரு 30,000 பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். என்ன, ஒரு இழப்பு தொகையோ இல்லை ஏதோ ஒரு சலுகைகள் மெயினாக சலுகைகள் கொடுக்கலாம். ஆனால் இது அதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரணப்பட்ட மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் ஏற்படும். ஏன்னா 41 குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த இறந்தாங்க இல்லைங்களா, 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அவங்க ஒன்றும் நாட்டுக்காக தியாகம் பண்ணி இறந்தவங்க கிடையாது. ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்களுக்கு என்னென்னமோ பெரிய பெரிய உதவியெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அதையே நம்ம வந்து வன்மையாக கண்டித்தோம். எல்லா இடத்துலையுமே வன்மையாக கண்டிச்சாங்க. நம்ம அதை குறித்தும் நம்ம வீடியோ பேசினோம். இப்போ அதே தான் திரும்ப ரிப்பீட்டட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thanks for watching.